ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ICDW அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் பயனுள்ள தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ICDW அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் செபி வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் கொடுப்பாங்க இந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா, ஏஎம்சி கம்பெனி வந்து எஸ்பிஓ HDFCO எந்த ஏஎம்சியில் நம்ம ஃபண்ட் வச்சுருக்கோமோ அவங்க வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, டிவிடெண்ட் வந்து கேரண்டியோட இன்கம்லாம் கிடையாது. அது வந்து இயர்லி வந்து 2 டைம்ஸ் கொடுக்குறாங்களா 4 டைம்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து அந்த ஃபண்டை வந்து கொடுக்கலாமா ப்ராஃபிட்டு, இல்லை ரீஇன்வெஸ்ட் பண்ணி வேறு ஏதாவது ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது அந்த ஏஎம்சி டிசைட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி என்ஏவி ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இப்போ நீங்கள் டிவிடெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பே அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, என்ன என்ஏவி இருக்கோ அந்த என்ஏவி வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு குயிக்காக ஒரு சின்ன டேபிள் தான். இந்த டேபிள் எதுக்குன்றதுக்கு வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ICDWக்கும் SWPயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ இது யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ICDW வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வர அந்த ப்ராஃபிட்டை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னாங்க. பட் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கான டேக்ஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் அந்த அமௌண்ட் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ குயிக்காக அந்த டேபிள் மட்டும் பாருங்கன்னா, ICDW SW யார் டிசைட் பண்ணுவாங்க பேயோடனா ஏஎம்சி, இங்கே வந்து இன்வெஸ்டர். ஃபிக்ஸ்ட் இன்கம்மாக கேட்டிங்கன்னா இதில் இல்லை, SWவில் ஆமாம், ஏன்னா நம்ம டிசைட் பண்ணுறது. என்ஐவி இம்பேக்ட் இருக்குமானா ரெண்டுலேயுமே இம்பேக்ட் ஆகும், ஏன்னா ப்ராஃபிட்டை கொடுத்தாலும் போகும், அதே மாதிரி நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை மாதம் வித்ட்ரா பண்ணாலும் என்ஐவி வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் லெஸ் கண்ட்ரோல், இதில் வந்து SWP வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏன்னா எவ்வளோ எடுக்கிறோன்ட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ரிட்டையர் பீப்புளுக்கு சூட்டபுளான்னு பார்த்தீங்கன்னா SWP சொல்லுவாங்க. இது ஏன் ஐடியல் இல்லை அப்படின்றது, ICW ஏன் ஐடியல்ன்றது நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிள் இன்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ICDWவில் வந்து இல்லை, ஏன்னா டிவிடெண்ட் வரலாம் வராமல் போகலாம். இன்னொன்று கம்பெனி ஏஎம்சி டிசைட் பண்ணுறது. SWP வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலரி பேஸ்டு மாதிரி தான், நம்ம அதுக்காக தான் அதை சூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டபிள் கேஷ் ஃப்ளோ வந்து கட்டாயமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயமாக இதை பற்றி லாங் வீடியோவில் பேசலாம். லாங் வீடியோன்னு சொல்லிகிட்டே இருக்கோம், போடுறதுக்கு நேரம் இல்லை, மன்னிக்கவும். கட்டாயமாக வந்து வரக்கூடிய நாட்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லாங் வீடியோ ஒரு 4 வீடியோ இருக்குது, அதை நான் வந்து வரக்கூடிய நாட்களில் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசுகிற மாதிரி இருக்கும். பாய்.